அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். முனைவர் கோ. ஒளிவண்ணன் எழுதிய தினத்தந்தி நாளிதழில் வெளிவந்த சிக்மண்ட் பிராய்ட் குறித்த கட்டுரையை ஒலிவடிவில் கேட்போம். மனித மனங்களை குறித்த ஆய்வின் முன்னோடியாகத் திகழ்ந்த சிக்மண்ட் பிராய்ட் அவர்கள் 1856ஆம் ஆண்டு மே திங்கள் 6ஆம் நாளன்று ஆஸ்திரிய நாட்டில் மொரேவியாவில் இருந்த பிரீபார் என்னும் இடத்தில் பிறந்தவர். அதுகாறும் வெவ்வேறு சூழல்களில் மனிதர்கள் நடந்து கொள்ளும் விதம் புதிராக இருந்தது. நமது ஊரில் கோயில் திருவிழாக்களில் திடீரென்று ஓரிருவர் தன்னை மறந்து சாமியாடுதல், பேய் பிடித்தல், மனையிசிவு, வலிப்பு, பித்து போன்றவற்றிற்கு காரணம் புரியாமல் அவரவருக்கு தோன்றிய காரணங்கள் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சிக்மண்ட் பிராய்ட்டின் உளவியல் கோட்பாடுகள் மூளை செயல்பாடுகள் சம்பந்தமான அறிவினை நமக்கு புலப்படுத்தியது. அவரது உளப்பகுப்பாய்வின் முடிவுகள் உலகை குலுக்கியது. பிராய்ட்டின் தந்தையின் இரண்டாம் மனைவிக்கு பிறந்த 8 குழந்தைகளில் மூத்த குழந்தையான சிக்மண்ட் பிராய்ட் படிப்பிலும் அறிவிலும் சுட்டியாக விளங்கினார். வறுமையான குடும்பம் இருந்தபோதிலும் சிரமம் கருதாது சிக்மண்ட் படிக்க வைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் தந்தையின் வணிகம் முற்றிலும் நொடிந்த போதும் பிராய்ட்டின் படிப்பிற்கு தடையேதும் ஏற்படவில்லை. அதற்கு தகுந்தாற்போல் அவரும் பள்ளியில் சிறந்த மாணவராக திகழ்ந்தார். சட்டம் படிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் பின்னர் மருத்துவத்தில் சேர்ந்து நரம்பியல் படித்தார். நரம்பியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றார். உளவியலில் புதிய கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் கண்டறிந்தார். இதன் மூலம் மனிதர்களின் நடத்தையை குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒருவர் நடந்து கொள்ளும் விதத்தினையும் ஏன் அவ்வாறு குறிப்பிட்ட வகையில் நடந்து கொண்டார் என்பதையும் அறிவியல் ரீதியாக விளங்கிக் கொள்ள பிராய்ட் அவர்களின் கண்டுபிடிப்புகள் உதவின. தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த மனநோயாளிகளை மனோவசியப்படுத்தி கிட்டத்தட்ட உறக்க நிலைக்கு கொண்டு சென்று அவர்களுடன் உரையாடல் நடத்துவார். இதனால் ஆழ்மனதில் பதிந்துள்ள எண்ணங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய செயல்கள் 3 வகையாக அமைகிறது. முதலாவது விழிப்பு அல்லது உணர்வு நிலை. தண்ணீர் அருந்த தாகம் எடுக்கிறது, எழுந்து போய் தண்ணீர் அருந்துகிறோம். அறிந்து செய்யும் இது உணர்வு நிலை. இரண்டாவது ஆழ்மனநிலை. நாம் நெடிய சாலையில் வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். கவனமாக நிதானமாக வண்டியை ஓட்டுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் எங்கோ பயணிக்கிறது. சாலை சந்திப்பில் சிகப்பு விளக்கு எரிவதை பார்த்தவுடன் நாம் உணராமலேயே பிரேக் மீது கால் செல்கிறது. நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துள்ள செய்தி நம்மை இயக்குகிறது. மூன்றாவதாக உள்ள நிலை உணர்வற்ற நிலை. இதில் எண்ணற்ற கணக்கிட முடியாத செய்திகள் புதைந்து உள்ளன. குறிப்பாக சிறிய வயதில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பதிந்து உள்ளன. நம்மால் அவை ஏதுவென்று உணர முடியாது. சில சமயங்களில் சில விஷயங்களில் மற்றும் செயல்பாடுகளில் நம்மை அறியாமலேயே நமது உணர்வற்ற நிலையில் புதைந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் நடந்து கொள்கிறோம். உளவியல் மருத்துவர் நம்மை வசியப்படுத்தி உறக்க நிலைக்கு கொண்டு சென்று மூளையில் பதிந்து இருப்பவற்றை கேள்விகள் கேட்டு பதில் பெறுவதன் மூலமாக வெளிக்கொணருவார். நோயாளி தற்போதைய கட்டத்திலிருந்து பின்னோக்கி பல ஆண்டுகள் பயணித்து பதிந்திருக்கும் தகவல்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார். பிறகு அப்படி படிந்துள்ள எண்ணக்கரைகளை அழிப்பதன் மூலம் குணமாகிறோம். பிராய்ட்டின் நண்பர் ஒருவரின் மகனுக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்புவதற்கு எப்பொழுது தயக்கம்? காரணம் ஏதாவது மிருகங்களை வழியில் சந்தித்து விடுவோமா என்கிற அச்சம். தந்தை பிராய்ட்டின் உதவியை நாடினார். மனவசியப்படுத்தி தெரிந்து கொண்டது. 5 வயதில் சிறுவன் சாலையில் குதிரை ஒன்று பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்து இறந்ததை காண்கிறான். அந்த அதிர்ச்சி அவன் நினைவில் தங்கிவிட்டது. பின் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. இத்தகைய சிகிச்சை முறையினால் கணக்கற்றோர் உலகெங்கும் இன்றளவும் பயன்பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் குழந்தையாக இருந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் பிற்காலத்தில் அவரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, சிறுவயதில் ஏற்பட்ட அதிர்ச்சியான அனுபவங்கள் பிற்காலத்தில் பருவ வயதில் அவரது நடத்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற கோட்பாட்டை பிராய்ட் உருவாக்கினார். அது மட்டுமின்றி கனவுகள் ஏன் ஏற்படுகின்றன, அதனுடைய தாக்கம் முதலியவற்றை ஆராய்ந்து புதிய கருத்தியல்களை ஏற்படுத்தினார். ஆழ்மனத்தின் ஆசைகளே கனவுகள் என்றார் பிராய்ட். கோக்கையின் என்கிற மருந்து மூளை சுறுசுறுப்புக்கும் புத்துணர்வுக்கும் அருமருந்து என்று சிக்மண்ட் பிராய்ட் நம்பினார். தனக்கு பல கட்டங்களில் தீவிரமான சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் உதவுவதாக கருதினார். தனது நண்பர்களுக்கும் பரிந்துரைத்தார். ஆனால் நாளடைவில் அவர்கள் அதற்கு அடிமையாகி வாழ்வினை தொலைத்தபோது கோக்கையினின் போதைத்தன்மையின் ஆபத்தை உணர்ந்த பிராய்ட் அதனை மற்றவர்களுக்கு பரிந்துரைப்பதை நிறுத்திக் கொண்டார். தன்னளவில் சிறிய அளவில் பயன்படுத்தி வந்தார். அது மட்டுமின்றி புகைப்பிடிக்கும் பழக்கமும் இருந்தது. இதனால் வாய் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டார். பலமுறை அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டார். தனது 83 வயதில் புற்றுநோயின் வலி தாங்க முடியாமல் தவித்தபோது தனக்கு சக்தி வாய்ந்த மார்பின் மருந்து அளித்து நிம்மதியாக இறக்க வழிகோலினார். அதன்படியே வழங்கப்பட்டு அவரது வாழ்வும் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய கருத்தியல்களும் கோட்பாடுகளும் மங்காத புகழோடு இன்றும் தொடர்கிறது. நன்றி.
இந்த கட்டுரையை கேட்டீர்களா? பயனுள்ளதாக அமைந்ததா? அப்படியானால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.